அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சொந்த பந்தங்கள் ஆதரிக்கிறது இது இருக்கிறதுலேயே ரொம்ப நன்மையான விஷயம். வணக்க வழிபாடுகள் ஒன்று அப்படின்னு சொன்னால் ஹுக்கூக்குல் இபாத், நம்மளை சார்ந்து இருக்கவங்களுடைய ஹக்குகள், அவங்களோட ரைட்ஸ், அதை பேணுறது ரொம்ப இருக்கிறதுலையே இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம், நல்ல விஷயம். நம்ம யாரை ரொம்ப ஆதரிக்கிறது? நம்மள்கிட்ட காசு பணம் இருக்குது, ஜக்காத்துடைய காசு இருக்குது, சதக்காவுடைய காசு இருக்குது, அல்லது மேல் மிச்சமான காசு ஏதாவது ஒரு தான தர்மம் செய்யணும்னு நினைக்கிறோம். யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, முதல்ல நம்மளை சுற்றி உள்ளவங்களை, அப்படின்னா நம்மளுடைய சொந்த பந்தங்களை ஃபஸ்ட்டு ஆதரிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் அக்ரபூன அவுலா பில் மஅரூஃப். ஒரு மனிதன் அவனை சுற்றி உள்ள குடும்பத்தார்கள், அவனை சுற்றி உள்ள அந்த வம்சத்தார்கள் இருக்கிற நலவு செய்கிறதுக்கு ரொம்ப ஏற்புடையவர்கள். இதை ஏன் சொன்னாங்கன்னா, ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தோட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்னென்னு சொன்னாங்க, இதை நான் சதக்காவாக கொடுக்குறேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எனக்கு ஒரு யோசனை, நீங்கள் ஆட்சேபம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு யோசனை, இதை எல்லாமே உங்களுடைய சொந்த பந்தம், உங்களுடைய சாச்சா பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம்னா அதுபடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அப்போ முதல்ல நம்மளுடைய ஃபஸ்ட்டு சர்க்கிளில் கவனிங்க, அதுக்கு அடுத்து செகண்ட் சர்க்கிள், பக்கத்து வீடு, நண்பர்கள், இப்படி கொடுக்க ஆரம்பிங்க. இது ஜக்காத்துக்கு மட்டும் இல்லை, மாறாக சதக்கா, மற்ற விஷயங்கள், ஏதாவது நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு சர்க்கிள் நம்முடைய தாய் தந்தையர்கள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள், அவங்களுடைய குழந்தைகள், இப்படி நீங்கள் என்ன செய்ய, நல்ல விஷயங்கள் செய்யுங்க. அப்படின்னா இது இவருடைய இபாதத்தையும் சரி செய்யும், இவர் இருக்கக்கூடிய அந்த வாழ்நாட்கள், இவருடைய வயசை அல்லாஹ் தஆலா நீட்டிப்பான். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.